இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த ராதா என் பொண்ணு நிக்க வேண்டிய இடத்துல அவ வந்து நின்னுகிட்டு இருக்கா. ராதா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ராதா, தாமினி இடத்துல நீ என்ன பண்ற? எதுக்காக இங்க கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிற? இப்போ எல்லாமே சொதப்பிடுச்சு. என்ன பண்றது? மோகன் மோகன் ராதா, என்ன கடைசியில இப்படி சொதப்பிடுச்சு? நான் தான் ஏதாவது பண்ணணும். ஐயோ கடவுள் கிருஷ்ணா! ராதா, நீ இங்கயா? சரி விடுங்க, ஏதோ நடந்து போச்சு. அக்னியும் வலம் வந்தாச்சு. தாமினிக்கு பதிலா ராதாவோட கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா, நீங்க ஆரம்பிச்ச வேலைய இப்ப ஃபினிஷ் பண்ணணும். ராதா நெத்தியில குங்குமம் வைங்க, அவளுக்கு தாலி கட்டுங்க, அவளை என்னோட அம்மாவாக்கிருங்க. குஷி. ஆமா, நான் குஷி சொல்றது கரெக்ட் தான். பாதி சடங்கு முடிஞ்சு போச்சு, மீதியும் நீங்க பண்ணி முடிச்சிருங்கண்ணா. இதுல பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? ஆமா, வேற ஆப்ஷனும் கிடையாதுல்ல. என்ன பண்ண முடியும்? கீர்த்தி மாப்பிள்ள 2 பேரும் கொஞ்ச நேரம் வளராம இருக்கீங்களா? அம்மா, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? பாவம் தாமினி தான் மனசு உடைஞ்சு போயிட்டா. எங்க பாரு குஷி, அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல வந்து அழகா நில்லு பாப்போம். சீக்கிரம் வாங்க, நீங்களும் நில்லுங்க. இப்பதான் பெஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. என்ன விளையாட்டா இருக்கா உங்களுக்குலாம்? கீர்த்தி, நான் உங்ககிட்ட கடைசியா சொல்றேன், இப்படி வளர்றது நிறுத்து, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவள என்னம்மா வர ஆத்திரத்துக்கு அப்படியே கழுத்தை நெரிச்சு காவேரியத்தை என்ன பண்றீங்க நீங்க? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல. என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க மோகன். ஏற்கனவே என் மூளை பயங்கர சூடா இருக்கு. இந்த சூனியக்காரி என்னோட சாபத்துல இருந்து கொஞ்சம் கூட தப்பிக்கவே முடியாது. இவளை இப்ப என்ன பண்ண போறேன் பாருங்க. இவளை பயங்கரமா அடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளதான் போறேன். நீங்க அப்படி எதுவும் பண்ண முடியாது. ஏ, அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னல. உனக்கே இப்ப இவ்வளவு கோவம் வருது? இங்க இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ, இப்ப நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு பிடிச்சுதான் நடக்குது போல இருக்கு. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல, இந்த மொத்த நாடகத்துக்கும் நீதான் காரணமா மோகன்? அத்தை, போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க. ராதா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராதா, இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்னோட கேள்விக்கு பதில் கிடைக்காது. இன்னும் கேள்வி அதிகமாயிட்டே இருக்கு ராதா. ராதா, எதுக்கு இப்படி கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிற? யார் பேச்ச கேட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணன? என்கிட்ட உண்மையை சொல்லு ராதா, ப்ளீஸ்.
இது எல்லாத்தையும் துளசியும் குஷியும் பண்ணிருக்காங்களா? மோகனுக்கு உண்மையெல்லாம் புரியறதுக்கு முன்னாடி நான் விட்ட ஆட்டத்தை மறுபடியும் என் கையில தொடரணும். இதான் சரியான வாய்ப்பு. மோகனோட பார்வையில ராதாவை அசிங்கப்படுத்த, மோகனோட லைஃப்ல இருந்து ராதாவை நிரந்தரமா தூக்கி எறியணும். ராதா ராதா ஏன் இப்படி இருக்க? ஏதாவது பேசு. இவ ஏன் அமைதியா நிக்கிறா? தெரியலையே, ஏன் சில மாதிரி நின்றுட்டு இருக்கா? பேசுறாதா? தாமினி தாமினி, தாமினி, தாமினி தாமினி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ராதா, மோகனையா, குஷி அத்தை, என்ன நாடகம் ஆடுற ராதா? எங்களெல்லாம் பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுதா? நீ நல்லாதான் இருக்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால உன்னோட டிராமாவை நிறுத்திக்கோ. இல்ல, நான் வந்து இங்க என்ன நடக்குது? நீங்க இந்த இடத்துல நான் இப்படி கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்க எனக்கு எதுவும் புரியல. என்ன இதெல்லாம்? வாவ் ராதா, என்னமா நடிப்பு நடிக்கிற நீ? நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நீ செஞ்சுட்ட. இப்போ அப்பாவி மாதிரி எதுவும் செய்யாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? எப்படி உன்னால இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியுதா? தாமினி, ராதாவுக்கு பேச வாய்ப்பு கொடு. ராதா, நீ சொல்லு, என்னாச்சு? வாய்ப்பு கொடுக்கணுமா? இவளுக்கு கொடுக்கணுமா? இந்த ராதா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையே பறிக்க நினைச்சிருக்கா என்கிட்ட இருந்து. இதுக்கப்புறமும் நான் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றியா? நியாயமா நம்ம 2 பேருக்கும் தானே கல்யாணம் நடக்கணும். ஆனா இப்போ இவ கூட நீ நின்னுட்டு இருக்க. இவ கூட சேர்ந்து அக்னிய கூட வலம் வந்துட்ட. நான் மட்டும் சரியான நேரத்துல இங்க வரலனா நீ இவளோட நெத்தியில குங்குமம் வச்சிருப்ப. அப்புறம் இவளுக்கு தாலியும் கட்டியிருப்ப. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் இவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றேன். உனக்கு என்னோட நிலைமை புரியுதா புரியலையா மோகன்? இல்ல இப்பவும் உனக்கு வெறும் ராதா தான் உன் கணக்கு தெரியறாளா? தாமினி, தாமினி, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. யார் உன்னை இந்த மாதிரி பண்ணது தாமினி? இவதாமா பண்ணா. இவ என்னோட ரூம்குள்ள வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ என்ன கொன்னுடுவேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டாமா.
நான் இவகிட்ட முடியாதுன்னு சொன்னப்போ இவ என்ன மண்டையில அடிச்சு நான் மயக்கம் ஆயிட்டேமா. அதுக்கப்புறம் இவ என்ன சூட்கேஸ்ல அடைச்சு என்ன வீட்டுக்கு வெளியே தூக்கிட்டு போயிட்டா. மோனையா, இல்ல மோகன், இவ போய் சொல்றா. ராதா அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியும்ல. சூனியக்காரி, அடக்கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்டேன் நானே? என் பொண்ணு அடி அடி நடிச்சிட்டேனே. ஐயோ கடவுளே, இது அடுக்குமாடி உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? என் பொண்ணு உயிரை எடுக்க முயற்சி பண்றியா நீ? உன்னை என்ன பண்ற பாரு, நானே இருடி வரேன். என்ன பண்றீங்க? இல்ல இல்ல மோனையா, இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல மோனையா, என்ன நம்புங்க. இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருக்க ராதா. சரி, நீ பண்ணலனே வச்சுப்போம். அப்ப யார் பண்ணது? நானா பண்ண? உன்னாலதான் என் பொண்ணோட நிலைமை இப்படி இருக்கு. நான் உங்க பொண்ணு அடிக்கல, ஆனா உங்க பொண்ணு என்ன அடிச்சது உண்மைதாம்மா. அதுக்கப்புறம் தான் நான் மயக்கம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லை. எந்த ட்ரெஸ்ஸோட எப்படி வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்த ஞாபகம் இல்லை மோனையா. இதுதான் உண்மை. நான் கடைசி நேரத்துல தாமினி அக்கா கூட தான் இருந்தேன். இவங்க என்ன அடிச்சாங்க. ராதா தாமினியே அப்படி பண்ண போறா? அத முதல்ல சொல்லு. அவளோட கல்யாணத்தை விட்டுட்டு எதுக்காக அவ உன்னை அடிக்கணும்? இவங்க ரெண்டு பேரோட உண்மையும் நான் வெளியே கொண்டு வந்துட கூடாதுன்றதுக்காக. இதோ ஆரம்பிச்சுட்டா இந்த ராதா புது கதை சொல்றதுக்கு. எந்த உண்மையும் கிடையாது, எந்த பொய்யும் கிடையாது. ஒரே ஒரு உண்மை மட்டும் தான் இருக்கு. நீ தான் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்க. ஏன் தெரியுமா? மோகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணி போது நிறுத்துக்காத்த. ராதா தாமினியை கொஞ்சம் பாரு. நீ பாக்குறல, அவ தனக்கு தானே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திக்க மாட்டால. நீ என் கூட பக்கத்திலே உட்கார்ந்திருந்து அக்னியை சுத்தி சேர்ந்து வள வந்த இதெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க பாரு, அதான் நான் எப்போ உன்னை கண்ணை மூடிக்கிட்டு நம்புவேங்கிறது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நடந்த காரியத்துக்கு எல்லாருக்கும் உன் மேல மட்டும்தான் சந்தேகம் வருது. ஆனா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். யாரால ஆச்சு, ஏன் ஆச்சு, எல்லாம் தெரியணும். அண்ட் இந்த விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அப்பா, நீங்க ஏன் ராதாவை திட்டுறீங்க? ராதா என்ன பண்ணா? ராதா ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல. குஷி, நீ சும்மாரு, நடுவுல பேசாத. நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ராதா, நீ எதுக்காக அழுகுற? நீ எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. சோ இன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்பா, உண்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். போது நிறுத்து குஷி. இப்ப ராதாவை காப்பாத்த நீ போய் வேற சொல்ல போறியா? இல்ல பாட்டி, ராதா தான் எனக்கு கத்து கொடுத்திருக்கா என்னைக்குமே நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு. சோ நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? நான் இப்ப சொல்றது எல்லாமே உண்மையாதான் இருக்கும். இப்போ என்ன உண்மை சொல்ல போற? எந்த உண்மையும் நான் கேட்க மாட்டேன். ஏய் தாமினி, அவளை பேச விடு. நான் கேட்பேன்.
சொல்லு குஷி, சொல்லு. நான் தாமணி ரூம் முன்னாடி போயிட்டு இருந்தேன். அப்ப நான் அங்க இருந்து பார்த்தேன், தாமணியோட பெட்டுக்கு பின்னாடி ராதா இருந்தா. அதுவும் மயங்கி போயிருந்தா. அந்த நேரத்துல தாமணி என்ன பார்த்துட்டா. அவ என்ன அட்டாக் பண்ணா. அப்புறம் எப்படின்னு தெரியல, தாமணியோட கால் தடுக்கி அவ கீழே விழுந்து மயக்கமாயிட்டா. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னா கல்யாண பொண்ணையாவது மாத்தலாம்ல. எனக்கு ராதாவை என்னோட அம்மாவா கேட்கணும், அதனால அவளை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காவேரி பெரியமா வந்தாங்க. சூட்கேஸ்க்குள்ள தாமணியை அடைச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் சூட்கேஸை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சூட்கேஸ்க்குள்ள இருக்கிறது ராதான்னு நினைச்சிட்டாங்க. அவங்கள கீர்த்தியத்தையும் ராதாவை கீழே கூட்டிட்டு வந்தாங்க. நான் ராதாவோட முகத்தை மறைச்சு வச்சிருந்தேன். அவங்களுக்கு கூட அது ராதான்னு சுத்தமா தெரியல. நான் பொய்யுன்னு சொல்லலப்பா, ஐ ப்ராமிஸ். கடவுள் கிருஷ்ணா மேல சத்தியமா. என்ன தாமணி இது? நடந்ததெல்லாம் இந்த பொண்ணு அப்படியே ஒப்பிக்கிறாளே. இதுக்கு மேல இந்த மோகனுக்கும் ராதாவுக்கு தான் கல்யாணம் நடக்கும் போல. சீக்கிரமா ஏதாவது பண்ணுமா, இல்லைன்னா காலம் பூரா நீ கண்ணியா தான் இருக்கணும். ராதா, நீ கெட்டவங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த அளவுக்கு கெட்டவளா இருப்பேன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. உன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணை நீ யூஸ் பண்ணிருக்க. குஷி உமல எவ்வளவு பாசமா இருக்கான்னு வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால இவளையும் கன்வின்ஸ் பண்ணி எங்க எல்லார்கிட்டயும் வந்து கதை சொல்ல சொல்லிருக்கியா? தாமினி அக்கா, தேவையில்லாம பேச்சு மாத்துறது இதோட நிறுத்திக்கோங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. சரி, நான் ஒரு பேச்சுக்கு இதை ஒத்துக்கிறேன். நீ சொன்னதால உண்மனே வச்சுப்போம். நீ குஷி சொல்றது, 2 பேரும் சொல்றது உண்மனே வச்சுப்போமே. எனக்கு நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு ராதா. நீ மயக்கத்துல இருந்தனா உன்னோட துணியை யார் மாத்தி விட்டது? இவ்ளோ சின்ன பொண்ணால இதெல்லாம் செய்ய முடியாதுல்ல? மாடியில இருந்து கீழே வரைக்கும் எப்படி நீ இறங்கி வந்த? மணமேடைக்கு எப்படி இறங்கி வந்த? எப்படி அக்னிய சுத்துன? காவேரி பாட்டியோத்து என்ன இவளை பிடிச்சிருந்தாங்களே, அப்படிதான் கீழே இறங்கி வந்தா. குஷி, ராதா உயிரோட இருக்கிற ஒரு மனுஷி. அவ ஒண்ணும் பொம்மை கிடையாது, யார் வேணும்னாலும் எங்க வேணாலும் வந்து உட்கார வைக்கிறதுக்கு. சரி, அப்போ அக்னிய வளம் வந்தது. அக்னிய வளம் வரும்போது நிச்சயமா யாரும் அவளை பிடிச்சிருக்க மாட்டாங்களே. ஆஹா, யாருமே அவளை பிடிக்கலையே. அப்ப இவ காத்துல பறந்து வந்து அக்னிய வளம் வந்தாளா?
எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கல்ல? வேற யாருக்காவது ஏதாவது தெரியணுமா? நம்ம குஷி ராதாவை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு வேணும்னாலும் போய் சொல்லுவா. ராதா, நீயே சொல்லு. நீ மயக்கத்துல இருந்தனா இதெல்லாமே எப்படி நடந்ததா? அப்படின்னா 2 விஷயம் தான் நடந்திருக்கணும். ஒண்ணு நீயா இறங்கி வந்து அக்னியை வள வந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாவது பேய் பிசாசு புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கணும். ஒருவேளை இது அந்த சக்தியோட வேலையும் என்ன பல தடவை உணர வைக்க முயற்சி பண்ணாங்களே. ராதா, வர ஆத்திரத்துக்கு உன நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஆனா என்னால அதை குஷிக்கு முன்னாடி சொல்ல முடியாது. சொன்னா பயந்துருவா. துளசி, நிச்சயமா அவளால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அப்பன்னா ராதா சொல்றதெல்லாம் உண்மையா?